நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கடுமையான செருப்படி ஒன்று நெத்தியடி ஒன்று இந்தியா கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆடி போய் நின்றுருக்கு பாகிஸ்தான். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று கொடுத்துருக்காங்க பிரான்ஸு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. அதை தொடர்ந்து பாகிஸ்தான், துருக்கி, சவுதி இடையே பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கு. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும், அதே போல் ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று யுக்ரைன் நடத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதில் ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் பல சுவாரஸ்யமான தகவல் காத்துட்டு இருக்கு நண்பர்களே. கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய உள் விஷயங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு பாகிஸ்தானுக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தையும் நெத்தியடியையும் கொடுத்துருக்காங்க. இது குறித்து நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக தீய பிரச்சாரத்தை பரப்புறதுக்காக பாகிஸ்தான் மேற்கொள்ளும் பயனற்ற முயற்சிகளையும் இந்தியா திட்டவட்டமாக நிராகரிக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் எப்போதுமே இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருந்து வந்திருக்கு. என்றென்றும் அப்படிதான் நிலைத்து இருக்கும். 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி செய்யப்பட்ட அரசியலமைப்பு மாற்றங்கள் முற்றிலும் இந்தியாவுடைய உள் விஷயமாகும் அப்படின்னு கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. மேலும் இந்த முடிவுகள் அந்த பகுதி மக்களுக்கு முன் எப்போதும் இல்லாத சமூக பொருளாதார வளர்ச்சி, நல்லாட்சி மற்றும் ஜனநாயக அதிகாரம் அளித்தலை கொண்டு வந்திருக்கு. முற்றிலும் இந்தியாவுடைய உள் விஷயங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு கடுமையாக சாடியிருக்கிறாரு. அதனால் பொய்களை பரப்புவதற்கான பாகிஸ்தானுடைய அவநம்பிக்கையான முயற்சிகள் பயங்கரவாதத்தின் உலகளாவிய மையமாக அதை விளங்குவதிலிருந்தும் சர்வதேச கவனத்தை திசை திருப்புவதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னும் அவர் கடுமையாக சாடியிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அடிப்படை உரிமைகள் கொடூரமாக ஒடுக்கப்படுவதை சர்வதேச சமூகம் தற்போது கண்டுட்டு வருது. உள்ளூர் மக்கள் அமைதியான போராட்டங்களை ஒடுக்குவதற்காக சமீபத்திய வாரங்களில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படைகள் கொடிய வன்முறை, கடுமையான தடைகளை கையாண்டிருக்காங்க. இது பாசாங்குத்தனத்தை அம்பலப்படுத்துகிறது. நாடகங்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள அனைத்து இந்திய பகுதிகளையும் உடனடியாக காலி செய்ய வேண்டும். திட்டமிட்டு திசை திருப்பும் செயல்களில் ஈடுபடுறதை கண்டு உலகம் ஏமாறாது அப்படின்னு கடுமையான பதிலடியை பாகிஸ்தானுக்கு நெத்தியடிய செருப்படி ஒன்று மீண்டும் இந்தியா கொடுத்துருக்காங்க. அதே போல் 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருந்த சட்டப்பிரிவின் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டது. இது வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த செய்தியெல்லாம் வெளியான உடனே தான் மீண்டும் பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டும் விதமாக பேசினாங்க. உடனடியாக சற்றும் யோசிக்காம பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடியை செருப்படி ஒன்று இந்தியா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்திய விமானப்படையுடைய போர்த்திறனை பல மடங்கு அதிகரிக்கும் நோக்கத்தில் 3.25 லட்சம் கோடி செலவுல 114 ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான விரிவான தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக முன்மொழிவை பிரான்ஸ் அரசு இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்திடம் சமர்ப்பித்திருக்காங்க. இந்திய அரசு கடந்த மே மாதம் அனுப்பிய கோரிக்கை கடிதத்துக்கு பதிலாக வழங்கப்பட்டிருக்கும் இந்த முன்மொழிவில் 20 விமானங்கள் பிரான்சிலிருந்து நேரடியாக தயாரான நிலையில் கொண்டு வரப்பட்டு மீதம் இருக்கும் 94 விமானங்கள் இந்தியாவிலேயே உள்நாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து கூட்டாக உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரான்ஸுடைய முன்னணி ஏரோஸ்பேஸ் நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன், சஃப்ரான், தேல்ஸ் மற்றும் MDA ஆகிய நிறுவனங்கள் இந்தியாவுடைய டாடா, LNT போன்ற முன்னணி உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த உற்பத்தி திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த உள்ளூர் தயாரிப்பு முறையின் மூலம் இந்திய வான்வெளி சார்ந்த உற்பத்தி துறைக்கு பெருமளவுல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டுமில்லாமல் 1.25 லட்சம் கோடி மதிப்பிலான வர்த்தகம் இந்திய நிறுவனங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இதன் மூலமாக இது மத்திய அரசுடைய மேக் இன் இந்தியா திட்டம் இருக்கு இல்லையா, அந்த கொள்கைக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் அளிச்சிருக்கும் இந்த ஒப்பந்த படிவத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தயாரிக்கப்படும் அஸ்திரா போன்ற உள்நாட்டு வான்வெளி ஏவுகணைகளை ரஃபேல் விமானங்களில் இணைக்கும் வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. பழைய மிக் வகை விமானங்களுடைய ஓய்வு மற்றும் LCA தேஜஸ்வி தயாரிப்பில் ஏற்படும் காலதாமதம் காரணமாக குறைந்து வரும் விமானப்படையுடைய படைப்பிரிவு வலிமையை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான அதிநவீன பலநோக்கு போர் விமானங்கள் இந்தியாவுக்கு மிக அவசியமான ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை சார்பில் 62 ரஃபேல் விமானங்களுக்கு ஆர்டர்கள் கொடுக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ள நிலையில் இந்த புதிய 114 விமானங்களுடைய கொள்முதல் உறுதியாச்சுன்னா இந்தியாவுடைய ரஃபேல் எண்ணிக்கை 176ஆக உயரும். இது தவிர இந்திய கடற்படை தன்னுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களுக்காக
மேலும் 31 ரஃபேல் எம் விமானங்களை கொள்முதல் செய்ய விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதுனால எதிர்காலத்தில் இந்தியாவில் இயங்கும் மொத்த ரஃபேல் விமானங்களுடைய எண்ணிக்கை 200க்கும் அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்னு கருதப்படுது. மேலும் பிரான்ஸ் இந்தியாவுக்கு என்ன குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி மூலமாக அப்படின்னா, அதாவது அதிநவீன போர் விமான தயாரிப்பு தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு வழங்குறதுக்கு பிரான்ஸ் ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் சிறப்பம்சமே. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு ஏவுகணைகள் மற்றும் ஆயுத அமைப்புகளை இந்த ரஃபேல் விமானங்களில் ஒருங்கிணைக்க முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்திய விமானப்படையுடைய போர் விமான பிரிவுகளின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கும் உள்நாட்டு பாதுகாப்பு தயாரிப்பை ஊக்குவிப்பதற்கும் இந்த ஒப்பந்தம் மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்தியாவுக்கு பிரான்ஸ் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸையும் ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியையும் கொடுத்துருக்கு அப்படிங்கன்னா அது மிகையாகாது. உண்மையிலேயே இந்த பிரான்ஸுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அதனால் இந்திய பிரான்ஸ் நட்புறவு மீண்டும் மேலும் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக மெக்கா ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இது மேற்காசியாவுடைய பாதுகாப்பு சூழலை கணிசமாக மாற்றியமைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ஒப்பந்தத்தின்படி நேட்டோவுடைய 5வது பிரிவை போலவே இந்த 3 நாடுகளில் ஒன்றின் மீதான தாக்குதல் அனைத்து தரப்பினர் மீதான தாக்குதலாக கருதப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கூட்டணிக்கான அனைத்து அடிப்படை விதிமுறைகளும் இறுதி செய்யப்பட்டு 3 நாடுகளுடைய தலைவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதாக ஒரு துருக்கிய உளவுத்துறை வட்டாரம் இதுக்கு முன்னதாக உறுதிப்படுத்தியிருக்காங்க செய்தி நிறுவனத்திடம். ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுக்கு முன்னதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் ஆகியோர் வியாழக்கிழமையப்போ சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காங்க. முறைப்படியான அறிவிப்புக்காக துருக்கி அதிபர் எர்டோகனும் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் சவுதி அரேபியாவுக்கு வருகை தந்திருக்கிறாரு. முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தம் கடந்த ஆண்டு பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே கையெழுத்தான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. இந்த ஒப்பந்தம் 3 நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சவுதி அரேபியா நிதி ஆதாரங்கள், பிராந்திய செல்வாக்கு மற்றும் மூலோபாய ஆழத்தை வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. துருக்கி தன்னுடைய மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பத்தை குறிப்பாக ட்ரோன்கள் துறையில பாதுகாப்பு உற்பத்தி திறன்களுடன் சேர்த்து வழங்கும். பாகிஸ்தான் தன்னுடைய அணுசக்தி தடுப்பு திறனையும் அனுபவம் வாய்ந்த ஆயுத படைகளையும் இந்த கூட்டணியில் இணைக்கும். சவுதி பாகிஸ்தான் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் சவுதி அரேபியாவுக்கு சுமார் 25,000 துருப்புகளை அனுப்ப பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கு. இந்த படைப்பிரிவில் கவசப்படை, பீரங்கி படை, காலாட் படை பிரிவுகள், 2 விமானப்படை பிரிவுகள் மற்றும் 2 கடற்படை குழுக்கள் ஆகியவை அடங்கியிருந்தது. சவுதி அரேபியா கிட்டேருந்து $10 பில்லியன் முதலீடுகளை பெற்றதற்கு ஈடாக நாட்டுடைய பாதுகாப்புக்கு உதவுவதற்கும் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கையானது வளைகுடா பகுதிகளில் பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிப்படுத்தியதோடு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தையும் சீர்குலைத்ததால் பதற்றம் அதிகரிச்சுட்டு வந்த சூழலில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் 3 முக்கிய சுன்னி முஸ்லிம் சக்திகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தினாலும் ஒவ்வொரு நாடும் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட கடமைகள் குறித்து தற்போது தெளிவான தகவல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா யுக்ரைன் இடையே தொடர்ச்சியான தீவிரமான போர் சூழல் நிலவிட்டு வரும் நிலையில யுக்ரைன் தன்னுடைய நீண்ட தூர ட்ரோன் தாக்குதல் திறனை மேலும் விரிவுபடுத்தியிருக்கு. இதன் ஒரு பகுதியாக தான் யுக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 2000 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவில் உரல் மலை பகுதியில் அமைஞ்சிருக்கும் ரஷ்யாவுடைய 4வது பெரிய நகரமான ஏகாடெரின்பர்க்ல இருக்கும் வைல்ஃபெரிஸ் நிறுவனத்துடைய மிகப்பெரிய கிடங்கு மீது யுக்ரைனுடைய ட்ரோன்கள் துல்லியமான தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் இப்போ வெளியாகிருக்கு. ரஷ்யாவுடைய முதன்மை இ-காமர்ஸ் நிறுவனமான இதன் மையத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அந்த நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏகாடெரின்பர்க் நகரில் இருக்கும் இந்த கிடங்கின் கூரை மீது 3 ட்ரோன்கள் விழுந்து தாக்கியதில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. இருந்தாலும் அங்கிருந்த 800 ஊழியர்கள் உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதுனால எந்தவித உயிரிழப்பும் காயங்களும் ஏற்படலை அப்படின்னு உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த சில வாரங்களில் மட்டும் வைல்ஃபெரிஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட லாஜிஸ்டிக் மையங்களை குறிவைத்து யுக்ரைன் தாக்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ரஷ்ய பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையையும் பொருளாதார போக்குவரத்து அமைப்புகளையும் சீர்குலைக்க யுக்ரைன் தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருது. கிழக்கு எல்லை பகுதியில் ரஷ்ய படைகளுடைய அழுத்தம் அதிகரிச்சுட்டு வரும் சூழலில் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய தயாரிப்பை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவுடைய பேட்ரியாட் ஏவுகணை பற்றாக்குறையை ஈடு செய்ய 10 ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து ஏவுகணை எதிர்ப்பு தடுப்பு கவச திட்டத்தை உருவாக்கி வருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் யுக்ரைன் தயாரித்துள்ள ட்ரோன் தொழில்நுட்பத்தின் வெற்றியால் 9 நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் 15 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க.
சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.